அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 22 காளிங்கராயன் கால்வாய். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் பவானியும் மோயாரும் இணையும் இடத்தில் கீழ்பவானி அணை கட்டப்பட்டது. ஆனால் 13ஆம் நூற்றாண்டிலேயே வியக்கத்தக்க வகையில் ஒரு அணையை கட்டி அதையொட்டி பெரிய கால்வாயும் வெட்டப்பட்டுள்ளது. பவானி ஆறு காவிரியுடன் கலக்கும் பவானி நகருக்கு சற்று முன்னே அணையும் நீண்ட கால்வாயும் கட்டப்பட்டுள்ளது. இந்த அணைக்கட்டு 3 பகுதிகளை கொண்டது. அணையின் முதன்மை பகுதி 757 அடியும், மத்திய பகுதி 854 அடியும், இறுதி பகுதி 13,500 அடியும் நீளம் கொண்டுள்ளது. நவீன வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் அணையை கட்டி கால்வாய் வெட்டியது சிறந்த நீர் மேலாண்மைக்கான இயற்கை சார்ந்த அறிவியல் திட்டமாக போற்றப்படுகிறது. இதை உலகின் பழமையான கால்வாய்களில் ஒன்றாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. கால்வாயின் தலை மதகு முதன்மை அணைக்கட்டின் தென்கோடியில் உள்ளது. மட்ட சரிவு மற்றும் பாம்பு போல் வளைந்து நெளிந்து செல்லும் இயற்கை தொழில்நுட்பம் மூலம் இந்த வாய்க்கால் தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு தண்ணீரை கொண்டு செல்கிறது. வாய்க்காலின் நீளம் 86.8 கிலோமீட்டர். இந்த வாய்க்கால் மூலம் 17,776 ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. அணை மற்றும் வாய்க்கால் கட்டப்பட்ட வரலாறு குறித்து பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டாலும் ஆய்வு வழியே உறுதி செய்ய வேண்டியுள்ளது. உறுதி கொண்ட நெஞ்சமும் அறிவு திறனும் கொண்ட ஒருவரால் மட்டுமே இது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒருவரின் சிந்தனைக்கு ஆயிரக்கணக்கான உழைப்பாளர்களின் உழைப்பும் இணைகிற பொழுது அது பிரம்மாண்டமாகிவிடுகிறது. இங்கு உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டங்களின் பின்னணியில் உழைப்பாளர்களின் வியர்வை இரத்தமாக ஓடியுள்ளது. அப்படிப்பட்ட இரத்த வியர்வை பவானியிலும் ஓடுகிறது. இந்த அணையையும் வாய்க்காலையும் உருவாக்கியது யார்? காளிங்கராயன் என்கிறது வரலாறு. இக்கால்வாயை காளிங்கராயன் என்பவர் வேளாண் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கியதால் காளிங்கராயன் கால்வாய் என்று பெயர். கால்வாய் உருவானது பற்றி பல்வேறு செவிவழி செய்திகள் நிலவுகிறது. ஆனால் காளிங்கராயன் கைபீது என்ற நூல் கீழ்கண்ட விவரங்களை தருகிறது. காளிங்கராயனின் சொந்த ஊர் வெள்ளோடு. கிபி 1240 பிறந்தவர். சத்தியவர்மன் வீரபாண்டியன் என்ற மன்னனின் தலைமை அமைச்சராக இருந்தவர். அவர் வாழ்ந்த பகுதிகள் மேடானவை. அதனால் அங்கு ஆற்று பாசனம் கிடையாது, கிணற்று பாசனம் மட்டுமே. தண்ணீர் பற்றாக்குறையால் சரியான விவசாயம் இல்லை. புன்செய் பயிர்களை மட்டுமே விளைவிக்க முடிந்தது. காளிங்கராயன் தன் மகனுக்கு பெண் கேட்க தஞ்சை பகுதியில் வசிக்கும் தன் சகோதரி வீட்டுக்கு செல்கிறார். அவ்வீட்டின் சமையற்காரர் இவர்களுக்கு விருந்து சமைக்க பழைய அரிசி போடுவதா, புதிய அரிசி போடுவதா என சகோதரியின் குடும்பத்தினரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு நெல் விளையாத தேசத்துக்காரர்களுக்கு எந்த அரிசியாய் இருந்தால் என்ன என்று கேலி செய்தார்களாம். கோபமடைந்த காளிங்கராயன் தனது தேசத்தின் புன்செய் நிலங்களை எல்லாம் நன்செய் நிலங்களாக மாற்றி காட்டுகிறேன் என்று சபதம் எடுக்கிறார். பவானி ஆற்றிலிருந்து தனது தேசமான மேட்டுப்பகுதிக்கு கால்வாய் வெட்ட திட்டமிடுகிறார். பல ஆண்டுகள் ஆய்வுகள் செய்தும் அது சாத்தியம் இல்லை என கைவிரிக்கிறார்கள். ஒரு நாள் காளிங்கராயனுக்கு கனவு வருகிறது. கனவில் ஒரு பாம்பு மேட்டை நோக்கி வளைந்து நெளிந்து முன்னேறுகிறது. அப்போதுதான் தண்ணீரையும் அப்படி கொண்டு செல்லலாம் என்று காளிங்கராயனுக்கு பொறி தட்டியது. அதன்படி தனது சொந்த செலவில் வாய்க்காலையும் பாம்பு போலவே வளைந்து நெளிந்து கட்டி முடிக்கிறார். அவர் சபதம் எடுத்தபடி மேட்டுப்பகுதியை நோக்கி பாய்ந்து வந்து சேர்ந்தது பவானி தண்ணீர். புன்செய் நிலங்கள் எல்லாம் நன்செய் நிலங்களாயின. காளிங்கராயன் சாத்தந்தை என்ற குலத்தை சேர்ந்தவர். மேலும் வாய்க்காலை கட்டும்போது உதவாத தனது குலத்தினர் எவ்விதத்திலும் வாய்க்காலை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார் காளிங்கராயன். அப்போது சிலர் காளிங்கராயனின் சொந்த உபயோகத்துக்காக வாய்க்காலை வெட்டினார் என்று பேசினார்கள்.
அதை கேட்ட காளிங்கராயன், நான் மற்றும் எனது சந்ததியினர் எவரும் வாய்க்காலில் இருந்து சொட்டு தண்ணீர் கூட பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி தனது நாட்டை விட்டு வெளியேறி ஊத்துக்குளிக்கு இடம்பெயர்ந்து விட்டார் என்கிறது காளிங்கராயன் கைபீது எனும் நூல். காளிங்கராயன் யார்? காவிரி நதியின் தென்கரை ஓரமாகவே இதை வெட்டியது ஏன்? இக்கால்வாய் வெட்டப்படுவதற்கான அன்றைய அரசியல், சமூக, பொருளியல் காரணிகள் என்ன என்பதை பற்றிய ஆய்வு தேவைப்படுகிறது. ஒரு பிரதேசம் குறித்தும் அப்பிரதேசம் குறித்த மக்கள் குறித்தும் எழுதப்படுவதை வரலாறு என்கிறோம். ஆனால் மன்னர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த ஜமீன்தார்கள் குறித்து எழுதப்படும் நூலுக்கு கைபீது என்கிறார்கள். இதில் உண்மைக்கு மாறான புகழ்ச்சிகள், அதையொட்டிய புனைவுகள் பெரும்பாலும் இடம்பெற வாய்ப்புண்டு. காளிங்கராயன் குறித்த கல்வெட்டுகளும் அணை கட்டிய செய்திகள் தாங்கிய பட்டயங்களும் செப்பேடுகளும் வம்சாவளி திரட்டு என்ற கைபீதுகளும் பிரபல கல்வெட்டு அறிஞர் புலவர் சே. ராசு அவர்களின் அரிய முயற்சியால் தொகுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக முற்காலங்களில் எழுதப்பட்டுள்ள பட்டயங்களிலும் செப்பேடுகளிலும் கைபீதுகளிலும் புனைவுகள் மிகுதியாக காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில் உண்மைகளை சில சமயம் புனைவுகள் மூடி மறைப்பதையும் காண முடியும். எனவே கல்வெட்டுகளில் உள்ள புனைவுகளை நீக்கினால் மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது சங்க காலத்திலேயே, வைதீகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நிலத்துடன் கூடிய ஊர்களை வழங்கும் பழக்கம் தொடங்கிவிட்டது. 10-11ஆம் நூற்றாண்டுகளில் இவை உச்சத்திற்கு சென்றது. கொங்கு மண்டலத்தில் இது 12-13ஆம் நூற்றாண்டில்தான் செயல்பட்டது. இவ்வகை நில மானிய முறையானது சோழ பேரரசு நிலை கொள்ளவும் தமிழகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆளவும் பயனளித்தது. 12ஆம் நூற்றாண்டு வரை கொங்கு நாடு சேர சோழ பாண்டிய நாடுகளின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்ததை ஒழிய இன குழுக்களை அழித்து புதிய உற்பத்தி முறைகளை உருவாக்கவில்லை. காடும் காடு சார்ந்த நிலங்களையும் கொண்ட முல்லை நிலமாகவே கொங்கு காட்சியளித்தது. கொங்கு பகுதியில் வாழ்ந்த இனக்குழுக்கள் வேடர், ஆயர் மற்றும் எயினர்கள் ஆவார். வேடர்கள் வேட்டை தொழிலையும், ஆயர்கள் கால்நடை வளர்த்தல், திணை, வரகு, அவரை, துவரை முதலிய வானம் பார்த்த பயிர்களை பயிரிடுதல் என்ற முறையில் பொருளாதார வாழ்க்கை இருந்தது. இவர்களுக்குள் கூட்டப் பிரிவுகள் இருந்தன. தாம் வாழும் முறை மற்றும் இடங்களுக்கேற்ப கூட்டப் பெயர்கள் நிலைத்து இருந்தன. திருமணத்திற்கான ஒழுக்க முறை இக்கூட்டங்களிடையே வரையறை செய்யப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் மருத நில பகுதிகளில் இனக்குழு சிதைவடைந்த நிலையில் கொங்கில் மட்டும் சிதையாமல் 12ஆம் நூற்றாண்டு வரையில் நீடித்தது. அது மட்டுமல்லாமல் புறம்போக்கு நிலங்கள் ஏராளமாகவும் இருந்தன. 13ஆம் நூற்றாண்டில் சோழ பாண்டிய அரசுகளின் பொருளாதார தேவை கூடியது. நெல் அதிக உபரியை வழங்கும் தானியம் என்பதால் நெல் விளையும் நிலங்களிலும் முல்லை மற்றும் குறிஞ்சி நிலங்களிலும் பயிரிட முயற்சி எடுத்தனர். எனவே பிரமதேயம் மற்றும் கோயில்கள் கட்டி அதற்கான நிலங்களை உருவாக்க முனைந்தது. கொங்கு நாடு அதற்கு வசதியாக இருந்தது. இந்நிலத்தில் அமராவதி, நொய்யல், பவானி போன்ற ஆறுகளும், சண்முக நதி, பாலாறு, பெருந்தலாறு போன்ற சிறிய நதிகளும் ஓடிக்கொண்டிருந்தது. பல்வேறு கூட்டப்பெயர்களுடன் வேட்டுவர்களும் ஆயர்களும் இன குழுவாக வாழ்ந்து வந்தனர். ஆ கெழு கொங்கர், கொங்கர் ஆ பரந்தன்ன என சங்க இலக்கியம் இவர்களை பதிவு செய்துள்ளது. கொங்கு தவிர்த்த இதர பகுதிகளில் வேளாண் தொழில் செய்வோரை பாண்டிய வேளாளர், சோழிய வேளாளர் என அழைக்கப்பட்டு வந்தனர். இங்கு வேளாளர் என யாரும் இல்லை. எனவே தஞ்சை, தொண்டை மண்டலம் ஆகிய பகுதிகளில் இருந்து வேளாளர்கள் கொங்கில் குடியேறினர். நிக்கல்சன் 1887.86. இதையே சோழன் பூர்வ பட்டயம், அன்னமார் கதை, கொங்கு வேளாளர் புராணம் ஆகியன உறுதிப்படுத்துகிறது. குடியேறிய வேளாளர்கள் கொங்கில் உள்ள ஆயர்களுடன் கலந்து வேளாளர் என்ற புதிய பெயரை தாங்கி நின்றனர். இவர்கள் குடியேறிய பின்பே நீர்ப்பாசன முறை கொங்கு நாட்டில் உருவானது. குடியேறிய வேளாளர்கள் ஏற்கனவே ஆயர்களிடம் உள்ள குளம் முறையை ஏற்றுக்கொண்டனர். ஆயர்கள் அவர்களிடம் வேளாண் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டனர். இதன் பிறகே கல்வெட்டுகளில் வேளாளர் என்று பொறிக்கப்பட்டுள்ளது என அறிகிறோம். வேளாளர் என்ற சொல்லுக்கு வெள்ளத்தை ஆள்பவர் என்ற பொருள் உண்டு. கள்ளர், மறவர், கனத்த அகம்படியார் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளர் ஆயினர் என்ற பழமொழி போல் கொங்கு ஆயர்களே குடியேறிய வேளாளர்களுடன் கலப்பு கொண்டு கொங்கு வேளாளர் ஆயினர் என வரலாற்று ஆசிரியர்கள் ஸ்டைன், பேக்கர், தர்ஷன், மார்டன், நிக்கல்சன் தங்களது ஆய்வில் தெரிவிக்கின்றனர்.
சோழ பேரரசு தனது தேவைக்காக சிறந்த உபரியான நெல் சாகுபடிக்கு ஏற்றவாறு கொங்கு நாட்டு நிலங்களை கிணறு, குளம், ஆறு இவைகளின் மூலம் பாசன வசதி செய்து அவற்றை கோயில்களுக்கும் வைதீகர்களுக்கும் அரசு அதிகாரிகளும் அளித்தனர் என்பதே கொங்கு நாட்டின் 13வது நூற்றாண்டு வரலாறு. இவை குறித்த கல்வெட்டுகள் 12, 13ஆம் நூற்றாண்டில் ஏராளமாக பொறிக்கப்பட்டுள்ளது என கல்வெட்டில் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாகவே காளிங்கராயன் வாய்க்கால் உருப்பெற்றுள்ளது. அமராவதி நதியின் ஓரத்தில் உள்ள ஊர்களான கொழுமம், கோமரலிங்கம், ருத்ரபாளையம், தாராபுரம், கரூர் வரையில் இந்த பாசனம் உண்டு. இந்த ஊர்களில் வைதீகர்களின் குடியிருப்பும் அதிகம். அதேபோல் காளிங்கராயன் கால்வாய் கரூரை நெருங்கி இருக்கும் ஊர்களான கொடுமுடி, வெங்கம்பூர், ஊஞ்சலூர் ஆகிய இடங்களையே அதிகமாக வளப்படுத்துகிறது. போகிற வழியில் கூட பிராமண பெரிய அக்ரஹாரம் என்ற குடியிருப்பு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. கரூர் முக்கிய கேந்திரமான நகரம். கரூருக்கும் வஞ்சி துறைமுகத்திற்கும் பெருவழி பாதை இருந்துள்ளது. எனவே கரூரை மையப்படுத்தியே காளிங்கராயன் கால்வாய் வெட்டப்பட்டு நீர்ப்பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. 800 ஆண்டுகளுக்கு முன் தேவை இதுவாகத்தான் இருந்துள்ளது. இதை சில கல்வெட்டு சான்றுகள் உறுதிப்படுத்துகிறது. திங்களூர் அழக பெருமாள் கோவில் கல்வெட்டில் வைணவர்களுக்கும் நம்பிமார்களுக்கும் உணவளிக்க தரிசு நீக்கி குளங்கள் வெட்டி சில வரிகளை உருவாக்க காளிங்கராயன் உத்தரவிட்டதாக உள்ளது. விசயமங்கலம் நாகேஸ்வரசாமி கோயில் கல்வெட்டில் வாகை புதூரில் பாழ்பட்டு கிடந்த நிலத்தை சீர்படுத்தி வாரத்திற்கு விட்டு வருமானத்தை கோயிலுக்கு வழங்க காளிங்கராயன் உத்தரவிட்டதாக உள்ளது. நெரூர் அக்கீஸ்வரர் கோயில் கல்வெட்டில் பாழ்பட்டு கிடந்த புறம்போக்கு நிலம் மற்றும் நன்செய் தோட்டம் முதலியவைகளை உருவாக்கி குளம் வெட்டி கச்சிராய நல்லூர் என்ற ஊரை ஏற்படுத்திய உத்தரவு உள்ளது. எலத்தூர் சோழீஸ்வரர் கோவில் கல்வெட்டில் குளத்தை திருத்தி பயிர் செய்து நிலத்திற்கான வரியை கோயிலுக்கு செலுத்த காளிங்கராயன் உத்தரவு என உள்ளது. சர்க்கார் பெரியபாளையம் சுக்ரீஸ்வரர் கோவில் கல்வெட்டும் குளத்தை செப்பனிட்டு நிலம் திருத்தி வரிகளை மேற்படி கோயிலுக்கு வழங்க உத்தரவிட்டதாக உள்ளது. குன்னத்தூர் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கல்வெட்டு காட்டை அழித்து சாகுபடி நிலங்களை உருவாக்கி குடியேற்றம் செய்திட உத்தரவு. கொடுமுடி அம்மன் சந்நிதி கல்வெட்டு திருச்சிற்றம்பல நல்லூர் நாயனாருக்கு நில வருமானம் சேர உத்தரவிட்டதாக உள்ளது. வெஞ்சமாங்கூடலூர் கல்வெட்டு கண்ணப்ப நல்லூருக்கு தஞ்சை நிலம் வழங்கிய செய்தி குறிப்பிடப்படுகிறது. மேற்கண்ட செய்திகளின் மூலம் காளிங்கராயன் கால்வாய் மட்டும் வெட்டவில்லை, மாறாக குளம் செப்பனிடுதல், தரிசு புறம்போக்கு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வந்து அவற்றை கோயில்களுக்கும் புரோகிதர்களுக்கும் வழங்குவதற்கான ஏற்பாட்டையும் செய்துள்ளார். கல்வெட்டு குறிப்புகளில் இருந்து அந்நாளில் கோவில்களுக்கு தேவதானம் என்ற முறையில் நிலமும் பாசன வசதியும் செய்து தருவதும் வைதீகர்களுக்கு ஊரும் நிலமும் அளிப்பதை பிரமதேயம், சதுர்வேதி மங்கலம், நல்லூர் என்ற பெயர்கள் சூட்டுவதும், இது தவிர அரசு படை அதிகாரிகளுக்கு மூவேந்தர் வேளாண் என்ற பெயரில் நிலங்களையும் கிராமங்களையும் கொடுப்பது சோழ பாண்டிய அரசுகளின் வழக்கத்தில் இருந்தது. கோயில்களுக்கும் வைதீகர்களுக்கும் அதிகாரிகளின் நலனுக்கும் உருவாக்கப்பட்டதே காளிங்கராயன் கால்வாய். 800 ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு நாடு அடர்ந்த மரங்களுடன் கூடிய காடாக இருந்ததால் கால்வாய் காவிரி நதிக்கரையை ஒட்டியே மேட்டுப்பாங்கான நிலத்தில் வளைந்து செல்வதை அறிய முடிகிறது. அரசை வலுப்படுத்தும் பொருளாதார விஸ்தரிப்பே காளிங்கராயன் கால்வாய் உருவாக்கம் என்பது தெளிவானது. காளிங்கராயன் என்ற பெயர் அவர் வெட்டிய கால்வாய் மூலம் அறியப்படுகிறது. கல்வெட்டுகளில் அவர் உருவாக்கிய சாசனங்கள் மூலம் அவர் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு அதிகாரி என தெரிகிறது. காளிங்கராயன் என்பது அவருக்கு கிடைத்த பட்டம் என புலவர் சே. ராசு தெளிவுபடுத்துகிறார். பாண்டியர் ஆட்சி கொங்கு நாட்டில் பரவி இருந்தது என்பதாலும் காளிங்கராயன் என்ற பட்டம் அளிக்கும் வழக்கம் கிபி 12ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடர்ந்து உள்ளது என்பதாலும் காளிங்கராயன் என்ற பெயரே அரசன் அளித்த பட்டப்பெயராக நம் தலைவனுக்கு உள்ளமை விளக்கும். புலவர் சே. ராசு 2007.24. அன்றைய வேளாண் தொழிலே நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை. சோழ பேரரசில் வேளாண் தொழிலில் பலவிதமான வேலை பிரிவினைகள் இருந்துள்ளது. அதில் ஒன்று பாசன வசதியை உருவாக்குதல் ஆகும். ஆற்றலும் திறமையும் கொண்ட அதில் நிபுணத்துவம் பெற்ற அதிகாரிகளுக்கு காளிங்கராயன் என்ற பட்டத்தை வழங்குவது சோழ பேரரசின் வழக்கத்தில் இருந்துள்ளது. மேலும் அணை கட்டுவதற்கு முன்னரே காளிங்கராயன் என்ற பெயர் நம் தலைவனுக்கு வழங்கியது என்பதையும் புலவர் சே. ராசு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
எனவே காளிங்கராயன் என்பது இயற்பெயர் அல்ல, அரசால் அளித்த பட்டம் என்பதும், அப்பட்டம் காளிங்கராயன் அணை கட்டுவதற்கு முன்னரே பெற்றிருந்தார் என்பதும் தெளிவாக தெரிகிறது. வேளாண் துறைக்கென்று பல்கலைக்கழகம் இல்லாத காலத்தில் படித்து பட்டம் பெற்றிருக்க முடியாது. சூத்திரர்கள் கல்வி கற்கக்கூடாது என வர்ண தர்மம் புரையோடி போயிருந்த அன்றைய சமூகத்தில் கல்வியால் பெற்றிருக்க இயலாது. தனது திறமையை மருதநில பகுதிகளான தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை போன்ற இடங்களில் நீர்ப்பாசன கட்டமைப்பில் தனது ஆற்றலை செயல்படுத்தி இப்பட்டத்தை பெற்றிருக்க வேண்டும். முல்லை நிலத்தில் பிறந்து வளர்ந்த யாரும் அக்காலத்தில் இத்திறமையை பெற்றிருக்க வழி இல்லை. எனவே இவரது பிறப்பு என்பது மருதநில பகுதி என கொள்ள இடம் உண்டு. வேளாளர்களை புலப்பெயர்வு செய்ய வைத்து தானும் இங்கு புலம்பெயர்ந்து வந்திருக்க வேண்டும். அரசின் ஆணைக்கு ஏற்பவே இது நடந்திருக்க வேண்டும். இவருக்கான பணி என்பது காடுகள் அடர்ந்த கொங்கு பகுதியில் ஏற்கனவே சிறிய அளவில் வேளாண் பயிர் தொழில் செய்த ஆயர்களின் உதவியுடன் கிணறு, குளம் மற்றும் ஆறு இவைகளின் பாசன வசதியை ஏற்படுத்துவதே ஆகும். இவையெல்லாம் நீர்ப்பாசன வசதியற்ற நிலையில் ஆகியது. கொங்கு நாட்டில் முதன் முறையாக நீரை அடக்கி பாசனம் என்ற புதிய வேளாண் உத்தியை உருவாக்கியதால் மக்கள் மனதிலும் கல்வெட்டுகளிலும் இடம் பெற்றிருக்கிறார். ஒரு புதிய வேளாண் புரட்சியை தோற்றுவித்தவர். அதன் பயன் முழுவதும் முதலாக வேளாளர் என்ற ஆயர்களுக்கு பயன் அளித்ததாலும் அவர்கள் காளிங்கராயனை சுவீகரித்து கொண்டனர். பின் நாளில் வேட்டுவர்களும் வேளாண் தொழிலை சுவீகரித்து கொண்டதால் வேட்டு வேளாளர் என்று தங்களை அழைத்து கொண்டனர். மருதநில பகுதியில் இருந்த வேளாளர்கள் தமது சாதி பெயரை பிள்ளை என மாற்றிக்கொண்டது போல் கொங்கு வேளாளர்கள் தங்கள் பெயரை கவுண்டர் என மாற்றிக்கொண்டனர். வேட்டுவர்களும் பின்பு தங்களை கவுண்டர் என மாற்றிக்கொண்டனர். இது தங்களை மேல்நிலையாக்கம் செய்வதற்கான நடவடிக்கையாகும். பொதுவாக ஒவ்வொரு சாதியும் தங்களை மேல் நிலையாக்கம் செய்யும் பொருட்டு புராண இதிகாசங்களுடன் தொடர்புபடுத்தி கூறும் மரபு நமது நாட்டில் உண்டு. கைக்கோளர்கள் தங்களை முருகக் கடவுளின் தளபதியான வீரபாகுவின் வழி தோன்றல் என கூறி வருகின்றனர். காளஹஸ்தி பகுதியில் வாழ்ந்த வேட்டுவ குடியினரான கண்ணப்ப நாயனாரோடு கொங்கு நாட்டு வேட்டுவ மக்களும் தங்களை தொடர்புபடுத்தி கொண்டனர். ராசு 1991.153. அதுபோலவே கொங்கு நாட்டில் நீர்ப்பாசன புரட்சி செய்த ஆற்றல் மிகு காளிங்கராயன் என்ற பட்டத்திற்கு உரியவரை தமது சாதிக்கு உரியவர் என பதிவு செய்வதன் மூலம் தமது சாதியை மேல்நிலையாக்கம் செய்ய முயல்கின்றனர். வேளாள கவுண்டருக்குள்ளும் அவரை ஒரு கூட்டத்திற்கு மட்டுமே உரியவராக பதிவு செய்து அக்கூட்டம் தம்மை மேல்நிலைப்படுத்திக் கொள்ள தொடர் முயற்சி மேற்கொண்டுள்ளது. இது தமிழகத்து மக்களின் நடைமுறை சார்ந்த மரபாக மாறிப்போயுள்ளது. இவ்வாய்க்காலை கோணவாய்க்கால், பழைய வாய்க்கால், காரை வாய்க்கால் என்று மக்கள் அழைக்கின்றனர். இன்றும் இவ்வாய்க்கால் சற்றும் சிதிலமடையாமல் இருப்பதே அன்றைய தரமான கட்டுமானத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. இது ஆவுடையா பாறை என்னுமிடத்தில் நொய்யல் ஆற்றுடன் சேர்கிறது. இரு இடங்களுக்கும் இடையில் உள்ள இயற்கையான தூரம் 36 மைல்கள்தான். ஆனால் வளைந்து வளைந்து செல்வதால் 56 மைல்கள் செல்கிறது. நவீன வசதிகள் இல்லாத அந்த நாட்களிலேயே சிறந்த நீர் மேலாண்மை திட்டத்திற்கு உதாரணமாகவும் இயற்கை சார்ந்த அறிவியல் திட்டமாகவும் காளிங்கராயன் வாய்க்கால் போற்றப்படுகிறது. இத்தகைய பெருமைக்குரிய கால்வாய் கரையில் 300க்கும் மேற்பட்ட சாய பட்டறைகளும் 80க்கும் மேற்பட்ட தோல் பதனிடும் ஆலைகளும் இக்கால்வாயை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது. காவிரியின் மற்றொரு துணை நதி நொய்யல். கொங்கு நதியின் பழம் பெரும் நாகரிகங்களை உருவாக்கிய நதி. கொங்கு என்றால் என்ன? கொங்கு எனும் சொல்லின் தோற்றம் என்ன? கொங்கு நாடு என அரசியல் சர்ச்சைகள் தற்போது உருவாகிறதே, அப்படி ஒரு நாடு வரலாற்றில் தனியாக ஆளப்பட்டதுண்டா? நாடு என்றால் என்ன? கொங்கு என்ற சொல்லின் பால் உருவாக்கப்படும் ஈர்ப்பின் பின்புலம் என்ன? தொடர்ந்து பயணிக்கலாம். நூலின் அடுத்த அத்தியாயம் 23. கொங்கு. கொங்கு எனும் சொல்லுக்கு தேன், சாரல் என்று பொருள் கொள்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் கிழக்கு சரிவு பகுதியிலுள்ள வனப்பகுதியில் தேன் மிகுந்திருந்ததால் இப்பகுதி கொங்கு எனவும், குடகு என்றால் மேற்கு என்று பொருள் கொள்ளப்படுவதைப் போல் மேற்கிலிருந்த குடகர்களுக்கு கிழக்கு என்பது கொங்கு என்றும், எனவே கிழக்கே பெய்யும் மலையை கொங்கு மலை என அழைக்கும் வழக்கம் உண்டு. எதுவாகினும் கொங்கு என்றால் கிழக்கு, இனிமை என்றே சொல்லலாம். கொங்கு எனும் சொல் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இயற்கை சார்ந்த சொல்லாக இருப்பது தனி சிறப்பு. கொங்கு நாடு என்று பண்டைய இலக்கியங்கள் எதிலும் நாடு என்ற அடைமொழியுடன் கொங்கு நாடு குறிப்பிடப்படவில்லை. சங்க இலக்கியங்களில்
முற்கால கல்வெட்டுகளில் கொங்கர் என்ற வார்த்தை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்தின் பிற்பகுதியை சேர்ந்த பதிற்றுப்பத்தில்தான் கொங்கு நாடு என்ற சொல் வருகிறது. அதற்கு முன்பு கொங்கு நாடு என்ற சொல் இல்லை. திருமூலரின் திருமந்திரம் என்பது 16ஆம் நூற்றாண்டில் வெளியானது. அவர் வாழ்ந்த காலம் குறித்து தெளிவான விவரம் இல்லை. சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், தொண்டை மண்டலம், கொங்கு மண்டலம் என 5 மண்டலங்களாக இருந்ததாக திருமந்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இலக்கியங்களில் 5 பிரிவாக இருந்ததாக எவ்வித குறிப்பும் இல்லை. முற்கால கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் கால்நடை மேய்ப்பவர்களாக கொங்கர்கள் இருந்தார்கள் என சான்று இருக்கிறது. இன்றைய கொங்கு பகுதி மேய்ச்சல் நில பகுதியாகவே இருந்துள்ளது. எனவே நாடு என்ற ஒரு அரசமைப்பு உருவாகவில்லை. சங்க இலக்கியத்தில் பசும்பொன் பாண்டியன் எனும் மன்னன் குட கடல் வரை கொங்கர்களை விரட்டியதாகவும் மன்னனும் குட கடல் வரை கொங்கர்களை விரட்டியதாகவும் குறிப்புகள் இருக்கிறது. தமிழில் வங்கக்கடலுக்கு குணக்கடல் என்றும் அரபிக்கடலுக்கு குடக்கடல் என்றும் அழைப்பர். அப்பெயர்களும் இயற்கை சார்ந்தது. குணக்கு என்றால் கிழக்கு, குடக்கு என்றால் மேற்கு. அதனால்தான் மேற்கில் உள்ள நாட்டை குடநாடு என்றனர். கொங்கு நாடு என்பது குறிப்பிட்ட அரசுக்கு கீழ் தனித்து ஆட்சி செய்யப்பட்ட பகுதியாக எப்போதும் இருந்ததில்லை. கொங்கு நிலப்பகுதி சேரர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்ததாக பதிற்றுப்பத்தில் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் அருகில் உள்ள புகழூரில் சேரர்கள் குறித்த கல்வெட்டு சான்றுகள் இருக்கிறது. இதை தவிர்த்து வேறு குறிப்புகள் இல்லை. 10ஆம் நூற்றாண்டில் ஆதித்த சோழன் இப்பகுதியை கைப்பற்றி கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய பகுதிகளை கொங்கான வீர சோழ மண்டலம் என்றும், தற்போதைய ஈரோடு, திருப்பூர் பகுதிகளை தனக்கு கீழ் செயல்படும் வகையில் சோழர்களின் சிற்றரசர்களாக இருந்த கொடும்பாளூர் வேளிர் கட்டுப்பாட்டில் வட கொங்கு எனவும் ஆட்சி செய்தனர். இவ்வேளிர்தான் பிறகு தனி அரசாக மாறி கொங்கு சோழர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இவர்களின் ஆட்சி எல்லையும் இப்போது கூறும் கொங்குநாடு பகுதி அளவிலானது அல்ல, ஒரு சிறு பகுதியே ஆகும். வீர ராஜேந்திரன், வீர சோழன் ஆகிய 2 மன்னர்கள் தென்கொங்கு பகுதியை ஆட்சி செய்தார்கள். இவர்கள் 2 கொங்கு சோழர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்களும் கூட கொங்கான வீர சோழ மண்டல பகுதியை ஆளவில்லை. இதே காலத்தில் தென் கொங்கின் மற்றொரு பகுதியை பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் வீர கேரளர்கள் என்று அழைக்கப்பட்டனர். 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை 3 பகுதியாக ஆட்சி நடந்ததற்கான சான்றுகள் மட்டுமே இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகள் இருந்தது. எனவே கொங்கு நாடு என்ற அமைப்பு இருந்தது என வாதிடுபவர்கள் உண்டு. அந்த நாடுகள் ஏது? நாடுகள் என்பதன் அடிப்படை எது? நாடுகள் என்பது பொருள் ஈட்டும் வளம்தான். வளத்திற்கு அடிப்படை எது? நதிகள்தான். நதி உருவாக்கிய வளங்களை தனது ஆளுகைக்குள் கொண்டு வரும் ஆதிக்க மனிதர்களின் பேராசையே நாடு. கொங்கு பகுதி திருமண நிச்சயங்களில் இன்றளவும் 24 நாடுகளை குறிக்கும் வகையில் 24 வெற்றிலைப்பாக்குகள் வைக்கிறார்கள். நீங்கள் எந்த நாடு என்று வினவிக் கொள்கிறார்கள். கொங்கு நாடு சதகம் என்ற நூலில் 24 நாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. 3 வகையான சதகங்கள் உண்டு. இவை 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதில் ஊர்த்தொகை பாடல்கள் என்ற குறிப்பு இருக்கிறது. அக்குறிப்புகளில் உள்ள 24 நாடுகளின் விபரம் இதுதான்: 1 ஆரை நாடு, 2 ஒடுவங்க நாடு, 3 வாரக்க நாடு, 4 பொன்களூர் நாடு, 5 காங்கேய நாடு, 6 குறும்பு நாடு, 7 காஞ்சி கூவல் நாடு, 8 வடகரை நாடு, 9 பூந்துரை நாடு, 10 அரைய நாடு, 11 தென்கரை நாடு, 12 மணநாடு, 13 வெங்கல நாடு, 14 தட்ட நாடு, 15 கிழங்கு நாடு, 16 தலைய நாடு, 17 அண்டை நாடு, 18 வையாபுரி நாடு, 19 நல்லுருக்கா நாடு, 20 காவடிக்கா நாடு, 21 ஆனைமலை நாடு, 22 பூவானிய நாடு, 23 வாழவந்தி நாடு, 24 ராசிபுர நாடு. வடக்கு தலைமலையாம் வைகாவூர், தெற்கு குடக்கு வெள்ளி பொறுப்பு குன்று, கிழக்கு களித்தண்டலை சூழும் காவிரி சூழ் நாடா குளித்தண்டலையளவும் கொங்கு என்பது கொங்கு பகுதியின் எல்லையை கூறும் மிக பிந்தைய காலத்தில் எழுதப்பட்ட கொங்கு சதகம் எனும் நூலில் உள்ள பாடல். 18ஆம் நூற்றாண்டு. மேலே சொல்லப்பட்ட காரணங்களை வைத்து கொங்கு நாடு தனி நாடாக உருவாக வேண்டும் என்ற கூச்சல் சமீபமாய் வலதுசாரிகளால் எழுப்பப்பட்டது.
இது போன்று நாடுகளாக இருந்ததற்கான பண்டைய குறிப்புகள் ஏதுமில்லை. 24 நாடு என்பது மரபு சொல் மட்டுமே. 18 பட்டி என்பது எப்படி மரபு சொல்லாக இருக்கிறதோ அது போன்று 24 நாடு என்பதும் மரபு சொல்லாக மட்டுமே இருக்கிறது. தொண்டை மண்டலத்திலும் 24 நாடு என்று சொல்லப்பட்டுள்ளது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் 42 நாடுகள் இருந்ததாகவும் குறிப்புகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு 24 நாடுகளில் ஆரை நாடு, ஆனைமலை நாடு என எவ்வித கல்வெட்டிலும் குறிப்புகள் இல்லை. மேலும் ஆரை நாட்டில் கோயம்புத்தூர் இருப்பதாக சதகத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் பேரூர் நாட்டு கோயம்புத்தூர் என்றே குறிப்புகள் இருக்கிறது. கொங்கு நாடு என்று தனியாக உருவாக்க வேண்டும் என வரலாற்றின் வழிநெடுக ஆய்வு செய்தால் எக்காலத்திலும் மக்களின் குரல் அப்படி எழுந்த வரலாறே இல்லை. பழங்காலத்தில் மன்னர்கள் நாடுகளை பிரிப்பதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருந்தனர். பின்தங்கிய பகுதியை முன்னேற்றுவதற்காக தனியாக பிரித்து சிறப்பு கவனம் செலுத்துவார்கள். ஆனால் இன்றைய தமிழகத்தில் கொங்கு பகுதி என அழைக்கப்படும் 9 மாவட்டங்கள் பிற மாவட்டங்களை விட முன்னேறிய பகுதி. அதை பிரிக்க வேண்டிய அவசியமே எழவில்லை. அரசியல் காரணங்களுக்காக எழுப்பப்படும் கூச்சல்களை தவிர இதற்கான எத்தகைய முன் வரலாறும் இல்லை. மேலும் கொங்கு பகுதி மக்கள் தமிழ் மொழியின் மீது பிற பகுதியினரை விட பற்று கொண்டவர்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. கொங்கு தமிழ் என்று கூட பெருமையாக அழைப்பது உண்டு. இடைக்கால கல்வெட்டுகள் பல இடங்களில் உள்ளது. அதில் ஸ்வஸ்தி ஸ்ரீ என்றே வார்த்தைகள் தொடங்கும். ஆனால் கொங்கு பகுதி கல்வெட்டுகளில் நன்மங்கலம் சிறக்க என்றும் ஆடை அணியாத சமண முனிகளை திகம்பரர் என அழைத்தாலும் கொங்கு கல்வெட்டுகளில் அணியாத அழகியார் எனவும் ராஜராஜ சோழன் சிவனை ஆடவல்லான் என குறிப்பிட்ட கல்வெட்டுகள் இருந்தாலும் கொங்கு கல்வெட்டில் சிவனை நித்தம் நின்று ஆடுவார் என்று தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தியே சொல்லப்பட்டிருக்கும். இதுபோல் பல உதாரணங்கள் உண்டு. வெற்று அரசியல் காரணங்களுக்காக கொங்கு நாடு என்ற குரல் எழுப்பினாலும் அப்பகுதியின் பெரும்பான்மையோர் எளிதில் அதை நிராகரிக்கிறார்கள். இன்றைய கொங்கு பகுதி ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் பகுதி. அதற்கு முக்கியமாக துறைமுகங்கள் தேவை. துறைமுக மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றுள்ளதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கொங்கு நாடு தனியானால் அதற்கு துறைமுகம் இல்லை. இரு மாநில வரிகள் சார்ந்து துறைமுகம் செல்ல வேண்டிய நிலைக்கு தொழில்கள் தள்ளப்படும். ஏற்கனவே ஜிஎஸ்டி எனும் குஜராத் சர்வீஸ் டாக்ஸ் மூலம் திணறிக் கொண்டிருக்கும் கொங்கு மண்டலம் முற்றிலும் மூர்ச்சையை இழப்பதற்கான கூச்சலே கொங்கு நாடு. கொங்கு பகுதியின் வளமைக்கு காரணமான நதியே நொய்யல். நொய்யல் என்றால் என்ன? நூலின் அடுத்த அத்தியாயம் 24. நொய்யல். கோவைக்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் சிறுவாணி மலைப்பகுதியில் பல்வேறு சிறு ஓடைகள் உருவாகிறது. 7 ஓடைகள் ஒன்று சேர்ந்து குஞ்சரான் முடி என பெயர் பெற்று மலைகளில் இருந்து பெரும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதுதான் சிறுவாணி. அடிவாரத்தில் காணும் பெரியாறு. இப்பெரியாறில்தான் கோவை குற்றாலம் அருவி உள்ளது. பல கிளை நதிகள் ஒன்று சேர்ந்து உருவாகும் பெரும்பாலான ஆறுகளுக்கு பெரியாறு என்றே பெயர் வைத்துள்ளார்கள். பெரியாறு என்பது பொருத்தமான பெயர்தான், அந்த ஈரோடு பெரியவருக்கும் கூட. வடபுறத்தில் வெள்ளியங்கிரி மலையிலும் அதை ஒட்டிய பகுதிகளிலும் பெய்யும் மழை 5 ஓடைகளாக ஒன்று சேர்ந்து மத்திமர கண்டி ஓடை என பெயர் பெற்று ஏற்கனவே ஓடிவரும் பெரியாறுடன் செம்மேடு அருகே ஒன்று சேர்கிறது. இப்பெரியாறு மட்டும் நொய்யல் என அழைக்கப்படுவதில்லை. இத்துடன் தூத்துமலை ஓடை, கொடுவாய்ப்புடி ஓடை, பெரியாறு ஓடை ஆகியவை ஒன்று சேர்ந்து சின்னாறு என அழைக்கப்படுகிறது. சின்னாறு சாடிவயல் வழியாக நாம் ஏற்கனவே கூறிய பெரியாறுடன் சோலை படுகையில் ஒன்று சேர்கிறது. பெரியாறுடன் சின்னாறு சேர்ந்தவுடன் இவற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலையில் 20 ஓடைகள் ஒன்று சேர்ந்து வரும் 900 மூர்த்தி கண்டி என்ற ஆறும் தொம்பிலிப்பாளையத்தில் ஒன்று சேர்கிறது. 900 மூர்த்தி கண்டி ஆற்றில்தான் வைதேகி அருவி உள்ளது. தொம்பிலிப்பாளையத்தில் ஏறக்குறைய எல்லா ஆறுகளும் ஒன்று சேர்ந்த பின்னர்தான் அங்கு நொய்யல் என பெயர் பெறுகிறது. அதன் பின்னர் பேரூர், கோவை நகரம், சூலூர், திருப்பூர், கொடுமணல், காங்கேயம் வழியாக கரூர் மாவட்டம் சென்று நொய்யல் என்ற கிராமத்தில் காவிரியுடன் கலக்கிறது. நொய்யலின் நீளம் 180 கிலோமீட்டர். இந்த ஆற்றின் சராசரி அகலம் 30 அடி. நொய்யலின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பு அணைகள் 32. நொய்யல் ஆற்றில் ஆண்டு முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதில்லை. ஆனால் ஆலந்துறை வரை ஆண்டுக்கு 10 மாதங்கள் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நீரையும் மழைக்காலத்தில் கிடைக்கும் பெரும் வெள்ளத்தையும் முறையாக பயன்படுத்தினால்
கோவை மாவட்டத்தில் தண்ணீர் பஞ்சமே வராது. நொய்யல் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வரும்போது அதை தடுப்பணையில் தடுத்து அங்கிருந்து சிறிய வாய்க்கால்கள் மூலம் குளங்களுக்கு நீரை கொண்டு செல்லும் முறை நொய்யலில் பயன்படுத்தப்படுகிறது. நொய்யலில் பெரும் வெள்ளம் செல்லும் போது அப்படியே குளங்களுக்கு திருப்ப இயலாது. இது மிகவும் அபாயகரமானது. நொய்யல் ஆற்றில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அதன் வேகம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் ஆறு செல்லும் பாதை அடுத்தடுத்து தாழ்வான பகுதியாக இருக்கும் வகையில் பூமியின் அமைப்பு உள்ளது. இந்நீரை குளங்களுக்கு திருப்பினால் ஒரு சில மணி நேரங்களில் குளம் நிரம்பிவிடும். பின்னர் இந்நீரை தடுக்க இயலாமல் குளமே காணாமல் போய்விடும். எனவேதான் நொய்யல் ஆற்று நீரை தடுத்து வாய்க்கால்கள் மூலம் குளங்கள் நிரப்பப்படுகிறது. கிளை வாய்க்கால்கள் மூலம் குளங்களை நிரப்பும் முறை 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்கள் காலத்திலும் மதுரையில் பாண்டிய மன்னர்கள் காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நொய்யலை ஆதாரமாக கொண்டு 32 அணைக்கட்டுகளும் 40க்கும் மேற்பட்ட குளங்களும் கட்டமைக்கப்பட்டன. ஆனால் தற்போது உள்ள குளங்களின் எண்ணிக்கை 19 மட்டுமே. மழை காலங்களில் பெருக்கெடுக்கும் நீரானது முழுவதும் வீணாகாமல் இடையிடையே தடுக்கப்பட்டு அணைக்கட்டுகளிலும் அதன் வழியாக குளங்களிலும் சேமிக்கப்பட்டது. அணைக்கட்டுகளில் இருந்து ஒரு சங்கிலி தொடர் போன்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி நொய்யல் ஆற்றின் கரையோர மக்கள் மட்டுமல்லாது தொலைவில் இருந்த மக்களும் விளை நிலங்களும் பயனடையும் விதத்தில் நீர் மேலாண்மை திட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாக குடிநீர், பாசனம், நிலத்தடி நீர் போன்ற பயன்களை மக்கள் அடைந்தனர். பின்னர் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த ஆங்கிலேய அரசும் சோழர்கள் கட்டமைத்த நீர் மேலாண்மை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து தொடர்ந்து பயன்பாட்டில் வைத்திருந்தனர். 3 மாவட்டங்கள் வழியாக 180 கிலோமீட்டர் தூரம் எத்தடையும் இன்றி ஓடிக்கொண்டிருந்த நொய்யல் நதி தற்போது பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் கோவையின் எல்லையை கடக்கவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது. நொய்யல் ஆறானது மிகவும் மாசடைந்த ஆறுகளில் ஒன்றாக உள்ளது. கோயம்புத்தூர் நகரை கடக்கும் போது அந்நகரின் கழிவுகள் நொய்யல் ஆற்றில் கலக்கின்றன. முதலில் கோவையின் குடிநீர் பஞ்சத்தை தீர்த்தது சிறுவாணி தண்ணீர்தான். 1889 ஆண்டில் கோவையை சேர்ந்த பத்திரிகையாளர் SP நரசிம்மலு நாயுடு என்பவர்தான் முதலில் முக்தி குளம் அருவி தண்ணீரை கோவைக்கு கொண்டு வரலாம் என மலை உச்சிக்கு சென்று ஆய்வு நடத்தினார். இதற்காக 1892 பொறியாளரையும் நியமித்தது அரசு. அவர்களும் திட்டம் சாத்தியம் இல்லை என்று கைவிரித்து விட்டனர். 1921 ஆண்டு கோவை நகராட்சிக்கு CS ரத்ன சபாபதி தலைவரான பிறகு இதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. ஒரு வழியாக முக்தி குளம் அருகே சிறுவாணி அணையை கட்டி 1929 ஏப்ரல் 29 சிறுவாணி தண்ணீர் கோவைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அப்போது செழிப்பாக கோவையை சுற்றி இருந்த மாங்கரை, பன்னிமடை நீர்வீழ்ச்சிகள் இப்போது இல்லை. ஆனைக்கட்டி பாதையில் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த ஓடைகளில் புதர் மண்டி கிடக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஆறுகள் முழுமையாக வறண்டுவிட்டன. இருக்கும் ஆறுகளின் நீரையும் பெரு நகரங்களும் ஆலைகளும் குடித்து வருகின்றன. நமது அணைகள் விவசாயத்திற்கு பயன்படுவதை விட இந்நகரங்களின் தாகத்தை தீர்க்கவே பெருமளவு பயன்படுகின்றன. கொங்கு மண்டலத்தின் முதன்மை நகராக விளங்கியது கோயம்புத்தூர். கோணன் என்ற வேட்டுவர் தலைவனுக்கு 2 மகள்கள் இருந்ததாகவும் ஒருவர் பெயர் கோணி என்றும் இன்னொருவர் பெயர் முத்தா என்றும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலப்பகுதியை கோணி முத்து ஊர் என்று கோணமுத்தூர் என்றாகி கோயமுத்தூர் என மருவி இருக்கலாம் என்ற கருத்தும் உண்டு. அவர்கள் நிறுவியதே கோணியம்மன் கோவில். கோவன் குடியினர் களப்பிரர் ஆட்சி சார்ந்தோர் என்ற கருத்தும் உண்டு. 9ஆம் நூற்றாண்டின் இடையில் எழுந்த பிற்கால சோழராட்சி கோயம்புத்தூரை தன்னாட்சியின் கீழ் கொணர்ந்தது. அவர்கள் கோணியம்மன் கோவிலை மையமாக கொண்டு முறையான நகர அமைப்பை ஏற்படுத்தினர். விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இப்பகுதியில் ஆந்திர, கர்நாடக மக்கள் குடிபெயர்ந்தனர். 1550களில் மதுரையில் விஜயநகர பேரரசின் தளபதிகளாக இருந்த தெலுங்கு பேசும் நாயக்கர்கள் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளின் ஆட்சியாளர்களாக பேரரசின் அழிவின் பின்னணியில் உருவெடுத்தனர். 1700களில் மதுரை நாயக்கர்களுக்கும் மைசூர் மன்னர்களுக்கும் இடையே கோயம்புத்தூரில் சண்டைகள் நடைபெற்றன. அப்போது 3000 பேர் வாழ்ந்த கோயம்புத்தூரின் ஆட்சி மைசூர் மன்னர்களின் கீழ் வந்தது. 1760களில் மைசூரின் சிங்காதனத்தை ஹைதர் அலி கைப்பற்றினார். அவர் வெள்ளையர்களுக்கு எதிராக செயல்பட்டார். பிரித்தானியர் இப்பகுதியில் வேரூன்றுவதை தடுத்தார். அவர் வாரிசான திப்பு சுல்தான் அதை தொடர்ந்தார்.
கிபி 1799 ஆண்டு திப்பு சுல்தான் இறக்கும் வரை வெள்ளையர்களுடன் பல போர்களை நடத்தினார். திப்பு சுல்தானின் மறைவிற்கு பிறகு மைசூர் முந்தைய ஆட்சியாளர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. அந்நேரத்தில் கோயம்புத்தூரை வெள்ளையர்கள் தங்களின் மதராஸ் மாகாணத்தில் இணைத்துக் கொண்டனர். 1801 கொங்கு பகுதி பாளையக்காரரான தீரன் சின்னமலை மலபார் மற்றும் மைசூர் படைகளின் ஆதரவு உடனும் ஓடாநிலை கோட்டையின் கருப்ப சேர்வையுடனும் இணைந்து வெள்ளையருடன் போர் புரிந்தார். தீரன் சின்னமலையிடம் வரி வசூலிக்க வந்த சங்ககிரி திவான் மீரா சாஹிப்பின் படை வீரர்களை கருப்ப சேர்வை விரட்டியடித்தார். திப்பு சுல்தானுடன் கூட்டணி சேர்ந்து சின்னமலை மற்றும் கருப்ப சேவை ஆகியோர் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு எதிராக பெரும்படை திரட்டி போரிட்டனர். கம்பெனி படைகளுக்கு எதிராக 1801 ஈரோடு காவிரி கரையிலும், 1802 ஓடாநிலை கோட்டையிலும், 1804 அரச்சலூரிலும் நடந்த போர்களில் கருப்ப சேர்வை தலைமையிலான தீரன் சின்னமலை படைகள் பெரும் வெற்றி பெற்றன. கள்ளிக்கோட்டையிலிருந்து பெருமளவில் வந்த ஆங்கிலேய பீரங்கி படைகள் ஓடாநிலை கோட்டையை தகர்த்து சின்னமலையுடன் கருப்ப சேர்வையை கைது செய்து சங்ககிரி கோட்டையில் இருவரையும் 1805 ஜூலை 31 தூக்கிலிட்டனர். 1804 ஆண்டு கோயம்புத்தூர் எனும் மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தலைநகராக்கப்பட்டது. 1848 ஆண்டு நகராட்சி தகுதி வழங்கப்பட்டது. பிரித்தானிய வணிகரான ராபர்ட் ஸ்டேன்ஸ் என்பவர் முதல் நகரவை தலைவரானார். அவரால் 1862 நிறுவப்பட்ட ஸ்டேன்ஸ் பள்ளி இன்றும் கோவை நகரின் முதன்மையான கல்வி கூடங்களில் ஒன்றாக இருக்கிறது. திருப்பூரை வணிக நகரமாகத்தான் பலரும் அறிந்திருக்கிறார்கள். திருப்பூர் ஒரு வரலாற்று நகரம். திருப்பூர் என்கிற பெயருக்கு நிறைய வரலாறுகள் உள்ளன. சோழன் செங்கண்ணனுக்கும் சேரன் கணைக்கால் இரும்பொறைக்கும் இங்கு போர் நடந்தது. இரும்பொறை மிக பெரிய வீரனாக இருந்தாலும் அப்போரில் சோழன் வெற்றி பெற்றான். சேரனை சிறைப்பிடித்தான். யுத்த தர்மப்படி கைது செய்யப்படும் மன்னனுக்கு சில மரியாதைகள் தரப்பட வேண்டும். ஆனால் இரும்பொறையை சிறையில் அவமதிக்கிறார்கள். மானமே பெரிது என நினைத்த அவன் உண்ணாமல் உறங்காமல் தன்னையே வருத்தி கொண்டு உயிர் துறக்கிறான். மானத்துக்காக சேரன் உயிர்விட்ட பெருமை மிகு இடம் என்பதால் இந்த ஊரை திருப்போர் என்று அழைத்தனர். திருப்போர் மருவி இன்று திருப்பூர் ஆகியுள்ளது என்பது ஒரு கருத்து. கொங்கு சோழர் ஆட்சி காலத்தில் வடநாட்டினர் சிவன் கோயிலுக்கு பூஜை செய்ய இங்கு வந்தார்கள். அவர்கள் திருப்பூரை பற்றிய ஸ்தல புராணம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். இன்று தாராபுரம் என்று அழைக்கப்படும் விடாபுரத்தில் பாண்டவர்கள் தங்கியிருந்தார்களாம். அங்கு வந்த கௌரவர்கள் பாண்டவர்களின் மாடுகளை திருடிச் சென்று விடுகிறார்கள். அந்த மாடுகளை மீண்டும் பாண்டவர்கள் வெற்றிகரமாக மீட்டு திரும்பிய ஊர் என்பதால் திருப்பூர் என்று பெயர் வந்தது என்கிறது அந்த ஊரின் ஸ்தல புராணம். திருப்பூருக்கு 5 முறை மகாத்மா காந்தி வருகை தந்துள்ளார். திருப்பூரை சுற்றி பருத்தி விளைச்சலினால் நெசவு தொழில் சிறந்து விளங்கியது. அந்நிய துணிகளை புறக்கணித்த காந்தி திருப்பூருக்கு அருகில் இருக்கும் இடுவாய், இடுவம்பாளையம் ஆகிய நெசவாளர் கிராமங்களுக்கு வந்து தங்கி இருக்கிறார். காந்தி இறந்த பிறகு அவருடைய அஸ்தி இந்தியாவில் பல்வேறு ஊர்களில் வைக்கப்பட்டது. அவற்றில் ஒன்று திருப்பூர். அந்த இடம்தான் இன்று திருப்பூரின் காந்தி நகர். கடந்த 78-79களில் திருப்பூரில் பனியன் நிறுவனங்கள் வந்த பிறகு மக்களின் வாழ்க்கை தரத்தில் மாற்றம் ஏற்பட்டது. வந்தாரை வாழ வைக்கும் ஊராக மாறியது திருப்பூர். இதனால் திருப்பூரில் 100 ரூபாய் கீழே விழுந்துவிட்டால் குனிந்து எடுக்க மாட்டார்கள். அதை எடுத்து நிமிர்வதற்குள் 200 ரூபாய் சம்பாதித்து விடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பெருமைக்காக கொடுத்த விலை மிக அதிகம். பசுமையை தொலைத்தார்கள், நொய்யலை தொலைத்தார்கள், சுத்தமான காற்றை தொலைத்தார்கள். திருப்பூரை கடக்கும் போது அந்த நகரின் சுத்திகரிக்கப்படாத நூற்றுக்கணக்கான சாயப்பட்டறைகளின் கழிவுகள் நொய்யலில் கலந்து ஆற்றை மிகவும் மாசடைய செய்கின்றன. சுத்திகரிக்கப்படாத சாயப்பட்டறை கழிவுகளால் அதிக அளவு அமிலங்கள் சேர்ந்து திருப்பூருக்கு பின் நொய்யல் ஆறு வேளாண்மைக்கும் குடிப்பதற்கும் ஆகாத நிலை உள்ளது. மனிதர்களுக்கும் மண்ணிற்கும் பயன்படாத ஆறாக மாறியதால் நொய்யலை இறந்த ஆறு என்றே இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். உலகில் 2வது சுவையான குடிநீர் என சிறுவாணி நீர் புகழப்பட்டாலும் அது இன்றைய கேரளத்தில் உள்ளது. அதே பகுதியில் உருவாகி தமிழகத்தில் ஓடும் நொய்யலை
சாக்கடை ரசாயன கழிவுகளை கலந்து மாசுபட செய்து பயனற்ற ஆறாக மாற்றியுள்ளனர். இதை வணிக நிறுவனங்களின் மீதான குற்றச்சாட்டாக ஒதுக்கிவிட முடியாது. ஏனெனில் மேற்கத்திய நாடுகளில் செயல்படும் தோல் பதனிடும் ஆலை கழிவுகள் அரசின் சொந்த செலவிலேயே சுத்திகரிக்கப்பட்டு ஆற்றில் விடப்படுகிறது. திருப்பூர் வணிகத்தின் மூலம் அந்நிய செலவாணியை ஈட்டும் அரசோ பொறுப்பை தட்டிக் கழிக்கிறது. தொழிலையும் தொழிலாளர்களையும் ஆற்றையும் பாதுகாக்கும் நடவடிக்கையில் அரசின் பங்கு முக்கியமானது. இதனால் சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இதோ உங்களை வாழ்விப்பதற்கான ஒரு அற்புதமான திட்டத்தை அரசு அறிவிக்கிறது. இத்திட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள். விவசாயிகளின் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் நிகழப்போகிறது. 10,375 ஏக்கர் நிலம் புதிதாக பாசன வசதி பெறப்போகிறது. 10,002 டன் உணவு உற்பத்தி கூடுதலாக பெறப்போகிறது. போனா கிடைக்காது, பொழுது போனா திரும்பாது என்ற தொனியில் இருந்தது அரசின் அந்த அறிவிப்பு. மகிழ்ச்சியில் திளைத்த விவசாயிகள் மனமு வந்து கொடுத்த நிலம் 1050 ஏக்கர். 1992 படாடோபமான விழா மூலம் திட்டம் நிறைவேற்றப்பட்டு திறப்பு விழா நடந்தது. ஆற்றின் கரையெங்கும் விவசாயிகள் திரண்டு நின்றார்கள். நீருக்கும் பஞ்சமில்லை. ஆனால் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. சாயப்பட்டறை கழிவுகள் கலந்த நீர் நுரை தள்ளிக்கொண்டு அணையை மோதி நின்றது. விவசாயிகள் அனைவரும் கவலையில் மூழ்கினர். அதுவே ஒரத்துப்பாளையம் அணை. விவசாயிகள் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடினர். சாதாரணமாக ஏக்கருக்கு ரூபாய் 40,000 கிடைத்து வந்தது. இந்த அணை நீரால் விவசாயம் பொய்த்து போனது. எவ்வித வருமானமும் நிலத்தால் பெற முடியவில்லை என குமுறினர். உச்ச நீதிமன்றமும் நீரை சுத்திகரித்து ஆற்றில் விட உத்தரவிட்டது. 1000 கிலோ துணிக்கு 15,000 லிட்டர் நீரில் சாயம் ஏற்றப்பட்டு நாள் ஒன்றுக்கு 10 கோடி லிட்டர் விஷ நீர் நொய்யலில் கலக்கப்படுகிறது. திருப்பூர் பின்னலாடை தொழிலால் வேலை வாய்ப்பை தேடி தமிழக கிராம மக்கள் அங்கு குவிந்திருப்பது உண்மைதான். இந்தியாவில் உற்பத்தியாகும் பின்னலாடையில் 80% இங்கு உற்பத்தி செய்யப்படுவதும் உண்மைதான். இதனால் ஆண்டுக்கு 11,000 கோடி அந்நிய செலவாணி ஈட்டுவதும் உண்மைதான். ஆனால் உலக நாடுகள் எதுவும் இத்தொழிலை செய்யாமல் இந்தியாவை சார்ந்திருப்பது ஏன்? ஏனெனில் நீரின் தேவையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இழந்திருக்கிறார்கள். நொய்யல் அழிந்து கொண்டிருப்பதற்கான மேலும் சில காரணங்களை அறிந்தால் உள்ளம் குமுறுகிறது. அனைத்தையும் அறிந்தால் இதயம் நொறுங்கிவிடும். சுண்டக்காமுத்தூர் கிராம மலையடி வாரத்தில் இயற்கையான நீர்பிடிப்பு பகுதிகளில் அரசே குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை கட்டியுள்ளது. ஒரு மிகப்பெரிய நில வணிக நிறுவனம் மலையடிவாரத்தில் பல நீர் வழித்தடங்களை மறித்து 100 ஏக்கர் பரப்பளவில் கோல்ஃப் விளையாட்டு மைதானம் அமைத்துள்ளது. நீரோடை ஒன்று தொடங்கும் இடத்தில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று கட்டப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதி முழுவதும் மினரல் வாட்டர் நிறுவனங்கள், செங்கல் சூளைகள், சொகுசு விடுதிகள் என கட்டி அப்பகுதியின் சுற்று சூழல் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுள்ளது. வனத்திலிருந்து நொய்யலை வெளியே வரவிட்டால் மத்துவராயபுரம் ஊராட்சியை தான் அது முதலில் சந்திக்கிறது. அங்கே சர்வதேச உறைவிட பள்ளி ஒன்றை கட்டி நொய்யலுக்கு நீர் தரும் வள்ளத்து ஓடையின் இயற்கையான வழித்தடத்தை மறித்து பெரிய சுவர் எழுப்பியிருக்கிறார்கள். அருகே இருந்த ஒரு குட்டையும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. காருண்யம் மிக்க பல்கலைக்கழகம் சுமார் 700 ஏக்கர் நிலத்தை வாங்கி வள்ளத்து ஓடையை முழுமையாக மூடி பல்வேறு இயற்கை நீர்நிலைகளை இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட்டது. கர்த்தருக்கு ஜெயம் உண்டாகட்டும். நொய்யலின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் வெள்ளியங்கிரி மலை சாரலில் பாயும் சாமிமுடி ஆறு, நீலியாறு போன்றவை பல மிக்க யோகா ஈசனின் ஆசிரம சுவர்களில் முட்டி நிற்கிறது. வைதேகி அருவி உருவாகும் நரசிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியை கேரளத்தை சார்ந்த சக்தி வாய்ந்த IAS தம்பதியரின் மகள் நடத்தும் சொகுசு விடுதி ஆக்கிரமித்துள்ளது. நீராதார பகுதிகளும் நீர் வழிப்பாதைகளும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிறகு ஆறு உயிரற்று கிடக்கிறது. வெள்ளிமலை பட்டினம், ஜாகிர் நாயக்கன் பாளையம், தேவராயபுரம், தென்னமநல்லூர் போன்ற ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பல கிராமங்களில் மணல் திருட்டு நடந்து வருகிறது. தொண்டாமுத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அட்டுக்கல் மற்றும் குப்பேபாளையம் போன்ற கிராமங்களில் நொய்யலை முழுமையாக சிதைத்து 50 அடி ஆழத்திற்கு மணல் அள்ளியிருக்கிறார்கள். ஆற்று மணல் கொள்ளைக்கு அடுத்த அவலம் யாதெனில்
குப்பைகளையும் கழிவு நீரையும் கொட்டி முனகிக் கொண்டிருக்கும் ஆற்றை முழுக்க கொள்வதுதான். கோவை நகரின் குப்பைகளையும் கழிவு நீரையும் சுமந்து செல்லும் சாக்கடையாக நொய்யல் மாற்றப்பட்டிருக்கிறது. நொய்யல் கொங்கு மண்டலத்தின் கூவமாக மாற்றப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் போதிய எதிர்ப்பை வெளிப்படுத்தாத காரணத்தால் நில, கல்வி, ஆன்மீக, வணிக சாம்ராஜ்யங்கள் சக்தியோடு எழுந்து நிற்கின்றன. முளையிலேயே கில்லாமல் விட்டதால் இப்போது முட்டி மோத வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆறுகளில் நீர்வரத்து குறைந்ததற்கும் கரைகளில் நிலத்தடி நீர் குறைந்ததற்கும் மணல் அள்ளுவதை காரணமாக சொல்கின்றனர். ஆறுகளில் மணல் அள்ளுவது என்பது வீடு புகுந்து திருடுவதை போன்ற தனிப்பட்ட செயல் அல்ல. அது நகரமயமாக்கலோடு தொடர்புடையது. விவசாயம் புறக்கணிக்கப்படுவதால் மக்கள் நகரங்களில் வந்து குவிகின்றனர். அவர்களுக்காக துணை நகரங்கள், அப்பார்ட்மெண்ட்டுகள் உருவாகின்றன. அந்நிய முதலீட்டினால் தீராப்பசி கொண்ட எண்ணற்ற ஆலைகளும் ஷாப்பிங் மால்களும் வந்து குவிகின்றன. இவற்றுக்கான இரும்புக்கும் சிமெண்ட்டுக்கும் நமது மலைகள் பிளக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான லாரிகளின் மணல் கோவைக்கும் திருச்சிக்கும் ஈரோட்டுக்கும் திருப்பூருக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே இத்தவறான பொருளாதார கொள்கையை கருத்தில் கொள்ளாமல் மணல் அள்ளும் லாரிகளை மட்டும் பார்ப்பதும் தடுக்க நினைப்பதும் புண்ணுக்கு புணுகு பூசுவதைப் போலத்தான் முடியும். நகரமயமாக்கல், காடு அழிப்பு, விவசாயம் புறக்கணிக்கப்படுவது எதுவுமே தனியானது அல்ல. அனைத்துமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. கர்நாடகத்திடம் போராடி நமக்குரிய நீரை பெறுவது மிக முக்கியமானது. அதே அளவு பெரு முதலாளிகளிடமிருந்து நமது மலைகளை மீட்பதும் முக்கியமாகும். கர்நாடகம் செய்வதைப் போன்றே நமக்கு இப்பெரு நிறுவனங்களும் பெரும் சேதத்தை செய்து வருகின்றன. பெரும்பாலான பெரும் தோட்டங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானவை அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவற்றால் கிடைக்கும் பலனை விட பாதிப்புகளே அதிகம். நமது மக்களையும் காலம் காலமாக பல வாதைகளுக்கு ஆளாக்கி வருபவை இவை. இப்பெருந்தோட்ட நிர்வாகங்களிடமிருந்து நமது மலைகளை மீட்பது நமது ஆறுகளுக்கு புத்துயிர் கொடுக்க மிக அவசியமானது. விழிப்புணர்வு அனைத்து தளங்களிலும் ஏற்பட வேண்டும். சுற்றுச்சூழல் அரசியல் என்பது தனியானது அல்ல. தீர்வுக்கான தேடல் ஒரு கழுகின் பார்வையை கொண்டதாக இருக்க வேண்டும். நொய்யலை மீட்டெடுப்பது எப்படி? நகர்ப்பகுதிகளின் திட, திரவ, கழிவு மேலாண்மை மேன்மையுறுவது முதற்கட்டம். மணல் கொள்ளையை முற்றிலுமாக தடுப்பது இரண்டாம் கட்டம். நீர்வழி பாதைகளை கண்டுபிடித்து ஆக்கிரமிப்புகள் அனைத்தையும் இடித்து தள்ளி பாதைகளை புனருத்தாரணம் செய்வது மூன்றாம் நிலை. நீராதார பகுதிகளை வரையறுத்து அவற்றை சுத்திகரித்து அங்கே மரங்கள் நட்டு அருகே இருக்கும் மலைகளை பாதுகாப்பது அடுத்த நடவடிக்கை. பாசன சபைகளையும் குடிமராமத்து குழுக்களையும் ஆங்காங்கே நிறுவி மேலாண்மை செய்வது இறுதிக்கட்ட அமைப்பு. வழி சொல்வது எளிது. இதை செய்வது யார், எப்படி? மக்கள் உணர்வுகளை மதிக்கும் ஆட்சியால் முடியும். நொய்யல் என்பதற்கு சலிக்கவே தேவையில்லாத மணலை கொண்டுள்ள ஆறு என பொருள். பொங்கி வரும் ஆறு நுண்மையான மணலை படியவிட்டு செல்வதாலும் காவிரியில் கலக்குமிடத்தில் அதிகப்படியான நுண்ணிய மணலை படிய விடுவதால் அக்கிராமத்திற்கு நொய்யல் என்ற பெயர் வந்ததாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நுண்மையை நைய புடைத்து விட்டார்கள். நொய்யல் ஆற்றங்கரையில்தான் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த தொல்லியல் ஆய்வுகள் செய்யப்பட்ட சூலூர், செட்டிப்பாளையம், போலுவாம்பட்டி, நாட்டுக்கல் பாளையம், பேரூர், கொடுமணல் ஆகிய பல இடங்கள் இருக்கிறது. காலத்தால் முந்தைய கொடுமணல் நாகரிகம் கீழடி காலத்திற்கு முந்தையதா, அதற்கு பிந்தையதா என ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆதிகால மனிதர்களோடும் முக்கியமாக கொடுமணல் நாகரிக மனிதர்களோடும் அடுத்து உரையாடுவோம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டாபைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. மேலும்
பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒலிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.